ஹாய் நண்பர்களே, எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினச்சா மூட்டை தூக்குறவங்கலாம் படிக்காதவங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மூட்டை தூக்குறவங்களையும் படிக்கிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அதனால் படிக்கிறவங்க படித்தா நாளைக்கு நல்லா ஆகலாம், மூட்டை தூக்க முடியாதுன்னா அப்போ மூட்டை தூக்குற வேலைலாம் ரொம்ப இது கிடையாது. மூட்டை தூக்குற வகையிலலாம் நம்ம சாப்பிட முடியாது, எந்த பொருளையும் ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் ரோபோவை கண்டுபிடிக்கல. ரோபோவை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு செலவு பண்ணுற காசை நம்ம உழைக்கிற ஊழியர்களுக்கு கொடுக்கலாம். மூட்டை தூக்குறதுனா கஷ்டமான வேலை தான். படித்தா நல்ல வேலையில் இருக்கலான்னு சொல்கிறீங்க. படிப்பு எல்லாருக்கும் தேவை தான், அவசியம்தான். படிச்சுட்டு எல்லாருமே படிக்க போயிட்டா மூட்டை தூக்குற வேலையை இப்போ இருக்கிற வயசானவங்க தான் பார்ப்பாங்க. நாளைக்கு எல்லோரும் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன், மூட்டை தூக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் மூட்டை தூக்குற வேலையும் கேவலம் கிடையாது. இதையும் படிச்சுட்டு வேலை பார்க்கலாம். மூட்டை தூக்குற வேலை இடையில சைடில் எதனா ஒரு டைமில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாம் படித்தா கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்படாமல் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாருமே படிக்கணும்னு எண்ணம் தான். எல்லோரும் படிக்கிறது நல்லது. படிப்பு நமக்கு அவசியம். அதை விட இந்த மூட்டை தூக்குறவங்க அந்த காலத்தில் படிக்காதவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு உணவு. அதுக்கப்புறம் ரோபோ கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு செலவு. அப்போ என்ன ஆச்சு? நம்ம படிக்கிறத படிப்பை தவிர ரோபோவுக்கு செலவு பண்ணுற காசு தான் அதிகமாக இருக்கும். அதனால் மூட்டை தூக்குறவங்கள கேவலமாகவும் நினைக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க. அவங்க இருந்தால் தான் நம்ம நாளைக்கு சாப்பிடவும் முடியும், எந்த பொருளும் ஏற்றி இறக்கவும் முடியும். மூட்டை தூக்குற நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். நண்பிகள் எல்லோருக்குமே மூட்டை தூக்குற வேலை கஷ்டமும் இருக்குது, வேலையும் சில நேரத்தில் இருக்காது. அதனால் இருக்கும்போது சம்பாதிப்பாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.